அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நட்சத்திரங்கள் வரிசையில் கேட்டை நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த நட்சத்திரத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? நட்சத்திரங்களோட சிறப்புகள், இந்த கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்க வந்து எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் நன்மை தரும் நட்சத்திரங்கள், யார் எந்த மாதிரி நட்சத்திரத்தில் இவங்கள் தொழில்கள் தொடங்கினா அது மேலும் வெற்றி அடையும், எந்த மாதிரி நட்சத்திரத்தில் வீடு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான சிறப்பான நட்சத்திரங்கள் எது, இவர்கள் வழிபட வேண்டிய திருத்தலங்கள் எது, இதற்கு என்னென்ன நோய்கள் வரும், இதற்கு தெய்வங்கள் எது அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? இந்த அதாவது பொதுவாகவே வந்து கேட்டை வந்து கோட்டை ஆளும் அப்படின்றது ஒரு பழமொழியாக இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கென்று தனி ராஜ்யம் அமைஞ்சு அதில் இவர்கள் ஆட்சியை புரிவார்கள் அப்படின்றது ஒரு சிறப்பும் ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ இதில் அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த ஒரு வேலையை வந்து திறம்பட செய்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த நட்சத்திரோட சின்னமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈட்டி மாதிரி கூர்மையாக இருக்கும். 9 நட்சத்திரங்கள் அடங்கிய சின்னமாக இந்த இதில் இருக்கும். அந்த 9 நட்சத்திரங்கள் அடங்கியதில் வந்து சூரிய சக்தி இருக்கிறதுனால இவர்களுக்கு வந்து ஆயுளுக்கு வந்து பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நீண்ட ஆயுள் உடையவர்கள் தான் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள். ஓகேங்களா? இவர்களுக்கு வந்து கண்டங்கள் இருக்கும். கண்டங்கள் இருக்கும் அப்படின்றது எதனால் வரும் கண்டங்கள் அப்படின்னா, இந்த நட்சத்திரம் இருக்கிறது பார்த்திங்கன்னா காலபுருஷன் 8வது நட்சத்திரம், 8வது ராசி. ஸோ 8வது ராசி அப்படின்றது அது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி வந்து அதிபதி வந்து செவ்வாய் பகவான். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா புதன். ஸோ செவ்வாய் புதன் அப்படின்றத பார்த்து வச்சு 2 பேரும் வந்து பகை கிரகங்களாக ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாத 8வது ராசி அப்படின்றப்போ வந்து ஆயிலும் கொடுக்குற ராசி ஆகும். ஓகேங்களா? ஆயுள்கார ராசியை வந்து 8வது இடத்த தான் பார்ப்போம். அதேமாதிரி பெண்களுக்கு மாங்கில ஸ்தானன்றதும் 8ஆம் இடத்தையும் நம்ம பார்க்குறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அதெல்லாம் இந்த அடிப்படையில் தான் வந்து இந்த ஆயுளில் வந்து இவர்கள் கண்டங்கள் இருந்தாலும் வந்து இவர்களுக்கு வந்து மென்மேலும் வந்து அந்த நீண்ட ஆயுளை வந்து உடையவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஒரு இது வந்து இவர்களுக்கு இருக்குது. ஆனால் இவர்களுக்கு தனியாக ராஜ்யம் வச்சு இவர்கள் அணைப்பார். அது மட்டும் இல்லாத செவ்வாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து போர்க்கடவுள் தளபதி அப்படின்வோம். சரிங்களா? புதனோட அம்சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அது அந்த சின்னம், இந்த நட்சத்திரோட சின்னம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கூர்மையான ஈட்டி போல காவல் இது. ஸோ அதனாலே வந்து அதுவும் வந்து ஒரு காரணங்கள் இவர்கள் கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டை ஆழ்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாதுகாவலர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாத இந்த நட்சத்திரத்தில் வந்து மற்ற சிறப்புகள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த நட்சத்திரங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து மாமனாருக்கு ஆகாது, மாமியாருக்கு ஆகாது, இல்லை மூத்த சகோதரருக்கு ஆகாது அப்படின்ற ஒரு சில நூல்கள் இருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கேட்டை நட்சத்திரத்தை வந்து சந்திர பகவான் வந்து இந்த ராசியில் தான் வந்து உங்களுக்கு நீச்சமாகறார். அவர் நீச்சமாகிறதுக்கு காரணம் வந்து இந்த கேட்டை நட்சத்திரம். ஏன்னா இந்த கேட்டை நட்சத்திரம் வந்து முன்னாடியே சொன்னால் 27 நட்சத்திரங்களில் இந்த நட்சத்திரமும் ஒரு நட்சத்திரம். அவருடைய 27 மனைவிகளை இந்த கேட்டை நட்சத்திரம் ஒரு இது. இவர்கள் இந்த சந்திர பகவான் வந்து ஸ்ரோகிணி நட்சத்திரோட அதிகமாக இருந்த காரணத்தினால பட்டத்தரசியான இந்த கேட்டை நட்சத்திரமான இவங்க மேலே கவனிக்காதனால இவர்கள் கோபம் கொண்டு இவங்க அதாவது அப்பா மேலே போய் கிட்ட போய் இது பண்ணதுனால பிரச்சனைகள் வந்து அதில் சாபம் பெற்றாருன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து அது ஒரு காரணம் சொல்லலாம். அதே மாதிரி இவர்கள் வந்து மூத்த சகோதரர் அப்படின்றதுனால வந்து மூத்தவர்கள் அப்படின்வாங்க. இந்த கேட்டைனாலே வந்து வடமொழியில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஜேஷ்டான் அப்படின்னு பேர். ஓகேங்களா? தமிழில் தான் கேட்டை நட்சத்திரம் அப்படின்றோம். வடமொழி நட்சத்திரம் இதனோட பேர் பார்த்திங்கன்னா வந்து ஜேஷ்டா அப்படின்னு. ஜேஷ்டா அப்படின்னா முதல் அப்படின்னு, மூத்த அப்படின்னு. திருமண பத்திரிகை இதெல்லாம் போட்ட கூட பார்த்தீங்கன்னா ஜேஷ்ட புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவாங்க. அது இல்லையா? ஸோ அந்த முதல் அப்படின்றது தான் வந்து இந்த கேட்டை நட்சத்திரோட இது. ஓகேங்களா? அதனால தான் வந்து இதில் இது பண்ணவங்களுக்கு வந்து மூத்த இதுக்கு ஆகாது அப்படின்ற ஒரு காரணமும் வந்து ஒரு சில நூல்களில் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் குருவோட அம்சம் இருக்கிறதுனால வந்து அந்தளவுக்கு பாதிப்பு அப்படின்றது வந்து மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 1ஆம் பாதம் 4ஆம் பாதம் இந்த 2மே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து இந்த குருவோட அம்சத்தில் தான் முடியுது. ஓகேங்களா? நம்ம அம்சத்தில் தான் 1ஆம் பாதம் வந்து பார்த்திங்கன்னா தனுசில் வரும். 4ஆம் பாதம் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மீனத்தில் வரும். 2மே வந்து அதிபதி வந்து பார்த்தா குரு. ஸோ குருவோட ஆதிக்கம் அந்த இதில் இருக்க அம்சங்களோட இருக்கிறதுனால அதளவுக்கு பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நட்சத்திரம் வந்து சுப கிரகங்கள் பார்த்தது அப்படின்னால வந்து மேலும் சிறப்பு. இந்த இது வந்து இது வந்து கதையினால் சொல்லப்பட்டது வந்து நிஜ இதில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒத்து வராது
அப்படின்றத நம்ம மேலும் நம்ம இந்த கருத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் இவர்களோட சிறப்புகள் இருக்குது. இவர்கள் வந்து வெற்றி தரும் நட்சத்திரங்கள், அதாவது இவர்கள் வந்து எந்த மாதிரி நட்சத்திரக்காரர்கள் அதிக நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து, இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அனுஷம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் அதிக நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர்களுக்கு அஸ்வினி, மகம், மூலம் இதுவும், அதே போல் இன்னொரு நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றிகள் நிறைய கிடைக்கும். இவர்களால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். இவர்கள் ஒரு வாழ்க்கை துணையாக இவர்களுக்கு இருக்கும்போது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து வெற்றியை சூடுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவர்கள் வீடு, வண்டி, வாகனம் இதை மாதிரி எதாவது வாங்கணும் அப்படின்னா இவர்கள் வந்து ஏற்ற நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இது நமக்கு மிருகசீரிஷம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சாரி மிருகசீரிஷம் வராது, இது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் வாங்குறது இவங்களுக்கு மேலும் நன்மைகள் அதிகமாக தரும். வீடு, வண்டி, வாகனம் எதாவது வாங்கினா இந்த நட்சத்திரத்தில் வாங்குறது இவங்களுக்கு சிறப்புகள் அதிகமாக தரும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதும் பண்ணலாம். அதேமாதிரி இவங்க தொழில்கள் தொடங்கணும் அப்படின்னா வந்து இவர்கள் வந்து எந்த நட்சத்திரம், இந்த மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திர தொழில்களை தொடங்கினாங்க அப்படின்னா வெற்றிகள் நிறைய கிடைக்கும். எந்தவித தடையும் இருக்காது, ரெட்டிப்பாகும், எல்லாமே நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? இவர்கள் சொந்த தொழில் என்ன செய்வாங்கன்னா அநேகமாக நிறைய பேர் வந்து சொந்த தொழில் தான் செய்வாங்க. நம்ம முன்னாடியே நம்ம சொல்லிடணும். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம் இவங்க. அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸு, அதேமாரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கனரக வாகனங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் வந்து செய்யலாம். விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற டிராக்டர்ஸ் அந்த மாதிரி இது செய்யலாம். கேட்ரிங்ஸ், ஃபுட்டு இது செய்யலாம். அதேமாதிரி படிப்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் செய்யலாம். ஆன்மீகம் இந்த மாதிரி இதெல்லாம் செய்யறதுலாம் வந்து இவர்களுக்கு நல்ல நன்மைகள் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இது வந்து இந்த கேட்டை. அதேமாரி வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் என்ன அப்படின்றதுனா இவர்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு திருச்சி பக்கத்தில் வந்து ஒரு 16 கிலோமீட்டரில் வந்து திருப்பாய்த்துறைன்னு அப்படின்னு இருக்குது. அங்கே வந்து இருக்க சாமி சிவனோட ஆலயம் பார்த்தா தாருகாநேஸ்வரர் ஆலயம்னு பேர். ஓகேங்களா? அங்கே போய் அவங்க வழிபடுற சிறப்பு. இதுக்கான சிறப்பு ஏன் அப்படின்னா அந்த கோயிலுக்கு அந்த ஸ்தலம் வரத்துக்கு பேர் என்ன, காரணம் என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா தாருகாநேஸ்வரர் வனத்தை அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பராய் மரங்கள் நிறைந்த நிலமாக இருக்கும். அந்த ஊரில் வந்து உங்களுக்கு தாருகாணேஸ்வரம் அப்படின்ற ஊரில் வந்து முனிவர்கள்லாம் ஒன்றா இருந்து தர்ம பத்தினிகளோடு இருந்து வாழ்ந்து வந்த காலங்கள் அது. அந்த காலங்கள்லேருந்து அவர்கள் வந்து யாகங்கள்லாம் செய்யச்சே வந்து சிவபெருமானை வந்து நிந்தித்து அவரை வணங்காமல் வந்து யாகம் செய்வாங்க. அதனால் வந்து சிவபெருமான் வந்து அது கோபமடைந்து அவர் வந்து பிச்சாடனேஸ்வரர் உருவம் எடுத்து அங்கே வந்து அந்த தர்ம பத்தினிகிட்ட வந்து இவர்களை பார்த்து அவர்கள் வந்து இந்த முனிவர்களை தர்மபத்திட்டு இவர் காலில் விழுந்து வணங்கிடுவாங்க. அதை வந்து அதனால் வந்து முனிவர்களுக்கு வந்து கோபம் வந்து அவர்கள் பெரிய யாகம் செய்து அதில் வந்து புலிகளில் வந்து ஏவி இவரை வந்து பிச்சாடனேஸ்வரர் வந்து சாகடிக்கிறதுக்கு ஏவி விடுவார்கள். அந்த புலிகள் எல்லாம் வந்து அவர் வந்து சாகடிச்சுட்டு அதனுடைய தோலை எடுத்து அவர் வந்து உடம்புல போட்டுப்பார். அதுதான் வந்து புலித்தோல் போர்ச்சிய சொல்கிறோம் இல்லைங்களா? புலித்தோல் போகிறதுக்கான வரலாறுக்கான காரணங்கள் இதுதான். அதனால் இவருடைய வந்திருக்கிறது தீவனை நினைச்சு மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து வணங்கிட்டோடனே அவர்கள் வந்து அந்த சிவபெருமானை வந்து அந்த ஊர்லேயே இருக்க சொல்லிவிடுவாங்க. அதனால தான் வந்து அந்த ஊருக்கு வந்து தாருகாணேஸ்வரர் ஆலயம் அப்படின்ற பேரில் அந்த ஊர் இன்றைக்கும் வந்து சிறப்பு மிக்க இருக்குது. இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அந்த ஊரில் போய் அந்த சிவபெருமானை வணங்குறது வந்து மேலும் சிறப்புகள் இவர்கள் வெற்றிகள் எல்லாமே தொடங்கி எந்தவித தோஷ நிவர்த்தியாக இருந்தாலும் இவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே போல் இன்னொரு சிவனாலயம் எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருச்சி டோல்கேட்லேயே இருக்குது உங்களுக்கு இன்னொரு சிறப்பு ஆலயம். இது வைஷ்ணவ ஸ்தலங்களில் வந்து உங்களுக்கு அதுவும் வந்து பிச்சாடனேஸ்வரர் ஆலயம் பேர். ஓகேங்களா? அங்கே வந்து உங்களுக்கு கஜ சம்ஹார மூர்த்தியாக வந்து சிவபெருமான் வந்து அங்கே வந்து ஆலயம் தரிசனம் தருவார். இங்கேயும் வந்து பராய் மரங்கள் நிறைய இருக்கும். இந்த ஆலயம் போய் சென்று வழிபட வருது மேலும் சிறப்பு. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் நட்சத்திரம் வந்து புதனோட நட்சத்திரமாக இருக்குது. ஆனால் நின்ற வீடு செவ்வாய் இருக்கு இல்லைங்களா? செவ்வாய் புதன் 2 பேரும் சேர்ந்து இருக்க ஒரே திருஸ்தலம் வணங்க வேண்டிய அப்படின்னா வந்து ஸ்ரீமுஷ்ணமில் இருக்க பூவராகவ சுவாமிகள் அப்படின்றது அந்த கோயிலில் போய் வணங்கினாங்க அப்படின்னா வந்து இவர்களுக்கு வந்து மேலும் நன்மைகள் அது அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்குங்க. அதுவும் வந்து அங்கேயும் வந்து பலாய் மரங்கள் இருக்க தெரியும். அந்த மரத்தினால் வந்து அந்த காற்று சுவாசித்தாலும் அந்த இலைகளை உண்பதனாலும் தோஷ நிவர்த்திகள் நிறைய கிடைக்கும் அவர்களுக்கு. இது வந்து உங்களுக்கு செவ்வாய் புதன் 2 பேர் இருக்கிறதுலாம் இந்த திருத்தலங்களுக்கு போயிட்டு வருவது மேலும் வெற்றிகள் அதிகம் இவர்களுக்கு கிடைக்கும். சரிங்களா?
இதெல்லாம் வந்து இந்த கேட்டை நட்சத்திர சிறப்புக்களில் தான் இந்த பகுதியில் பார்த்தோம். இதோட இந்த பதிவு முடியுது. அடுத்த பதிவில் வேறு ஒரு நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.